இந்த படமும் அதைதான் வெளிப்படுத்துது. இந்த படத்துக்கு முன்னாடி சின்னதா ஒரு நாடகம் போட்டாங்க, மிகச்சிறந்த ஒரு நாடகம். அந்த குழந்தைகள் சேர்ந்து அருமையா நடிச்சு, அந்த குழந்தை பெண் குழந்தை வந்து அவ்வளவு அற்புதமா நடிச்சது. முடிவுல வந்து மனித நேயத்தை பத்தி சொன்னாங்க. 91ல நம்ம திருவல்லிக்கேணில ஒரு மத கலவரம் நடந்த போது நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். மத கலவர களத்தில் செருப்புகள் மட்டும் ஒன்றாக கிடந்தன, மனிதர்கள் பிரிந்து பிரிந்துன்னு ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. அந்த கவிதை வந்து அந்த நேரத்துல ரொம்ப பேசப்பட்ட ஒரு கவிதை. எல்லா கவிதையுமே மனிதநேயத்தை வலியுறுத்தி தான் நான் எழுதுறேன். அப்படிதான் திரைப்படங்களையும் எழுதிட்டு இருக்கேன். இந்த திரைக்குழுல இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா ஆதவன் வந்து எனக்கு பல வருஷமா நண்பரு. அவருடைய நண்பர் பாலு கிட்டத்தட்ட நான் சினிமா முயற்சி பண்ணும்போது இயக்குனர் சங்கத்துல அவர் ஒரு பொறுப்புல இருந்தாரு. அப்போ என்னை கை தூக்கி என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனவர் தான் நண்பர் பாலு. அவருடைய அழைப்புக்காக தான் இங்க வந்தேன். மிக்க மகிழ்ச்சி. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக எடிட்டர் இத்ரீஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் ஜித்தன் கே ரோஷன் அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்துட்டு இருக்கிறான எல்லாருக்குமே மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ டைரக்டர் புவன், ஆதவ் ப்ரொடியூசர், எல்லா டெக்னீஷியன்ஸ். படம் நல்லா வந்திருக்குற நம்பிக்கை இருக்கு. எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக கார்கில், டேக் டைவர்ஷன் படங்களின் இயக்குனர் சிவானி செந்தில் அவர்களை பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க நமக்கு பிடிச்ச தலைவர்கள், அப்புறம் இந்த பாய் படத்தோட டீம், டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பாய் படம் நான் ரொம்ப நாளாக நான் சொன்னபடி அவங்க 2 பேரும் என்ன பிரதர்ஸ் தான். நான் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல படம். ஆனால் இந்த நேரத்தில் நான் ஒன்னே மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நல்ல படங்கிறது வந்து சினிமாவில் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ வசூல் பண்ணுற படங்கள் மட்டும்தான் மக்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனால் இந்த நல்ல படத்தை நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கறது, அதை நம்ம நல்ல படத்தை எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல. சினிமா எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக சினிமாவில் கஷ்டம்னு சொல்றது வந்து காலம்தான். ஒருத்தன் படம் எடுக்கணும், டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர் ஆகணும், ஆக்டர் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா காலங்கள் தாண்டி வரணும். அது குடும்பத்துல எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு. கஷ்டத்தை கூட ஈஸியா தாங்கிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையே படாத அவமானம்னு வந்து சேரும். அது தாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி ஒரு படத்தை ரிலீஸ், இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் லான்ச், இது ஒரு பெரிய சந்தோஷம் தான் நினைப்போம். ஆனா இதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு படத்தை ஜெயிக்கிறதுங்கிறது என்ன நல்ல படம் தான். அதுக்கப்புறம் அது எங்க போய் சேருது, எப்படி சேருது, அந்த படம் திரும்பி வருதான்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. 100ல் 1 படம் தான் ஜெயிக்குது. ஆனா அந்த படமும் நல்ல படமான்னு கேட்டா வசூல் கிடைச்சிடும், ஆனா ஜெயிக்கிறது கிடையாது. ஸோ இது இந்த மாதிரி ஒரு சினிமாவோட கஷ்டத்தை தீர்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா அதை பத்தி பேசிட்டா இருப்போம். எப்பமா ஒரு நாள் தீரும். அது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறவங்க எடுத்துட்டே தான் இருப்பாங்க. இந்த படமும் ஜெயிக்கிறவங்க நம்பிக்கையில இருக்கிறோம். கண்டிப்பா ஜெயிக்க எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக படத்தின் வில்லன் நடிகர் சீமான் அப்பாஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் புவன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆதவ் சாருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பாய் திரைப்படத்தின் கோ ப்ரொடியூசர் ஸ்ரீனியா அவர்களை பேச அழைக்கிறோம். சாரி, ப்ரொடியூசர் ப்ளீஸ் கம். ஸ்ரீனியா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பாய் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் லைக் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட், நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ், நிறைய கியூட் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சொசைட்டில நடந்துட்டு இருக்கிற, இனிமே நடக்க போற ஒரு சில விஷயங்கள், அது வேற மாதிரி நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்க இந்த படத்துல பதிவு செஞ்சிருக்கோம். ஐ திங்க் இந்த தமிழ் சினிமாக்கு கண்டிப்பா ஒரு புது படைப்பா தான் இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் நீங்க பாருங்க, ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம். எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க டிஃபிகல்ட் டைம்ஸ்ல. எல்லாரும் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் வெரி பிக் திங். யாருமே எதுவுமே சொல்லாம கஷ்டப்படாம வாட் எவர் வி ஆஸ்க்ட் தே டிட். இட் வாஸ் so nice of them. And thanks for the media, the guests, and all the respected people to come here. Thank you so much. தேங்க்யூ மேம். சோ அடுத்தபடியாக கில்ட் சங்க தலைவர் ஜாகுவார் தங்கம் அவர்களை பேச அழைக்கிறோம்.